தமிழ் பிசினஸ் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். எல்லாருமே இப்ப பொதுவா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்குறோமோ இல்லையோ, சன் டிவி நியூஸ் பார்க்குறோமோ இல்லையோ, இல்லை கண்ணு முழிக்கிறோமோ இல்லையோ, இன்ஸ்டாகிராம் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சரியா இல்லையா? இந்த காலகட்டம் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம நியூஸ் ஆகட்டும், உலக நாட்டு நடப்பாகட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் தான் இது. யாராலையும் தவிர்க்க முடியாது. அண்ட் மோர் ஓவர், ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் வந்து எவ்வளவு மணி நேரத்தை வந்து இந்த ரீல்ஸை ஸ்க்ரால் பண்றதுல செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை பார்த்தோம்னா தலை சுத்தம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டாலையும் ரீல்ஸாலையும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறதுனாலையும் உங்களால எந்த அளவுக்கு காசு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஷேரும் ஒரு லைக்கும் ஒரு ரியாக்ஷனும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கிரியேட்டருக்கு பல கோடிக்கணக்கான காசுகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேசிக்கலி இன்ஸ்டாகிராம்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? அந்த லான்ச் ஆன காலகட்டத்தில் வந்து ஃபேஸ்புக் மாதிரி தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வர்றாங்க ஜனங்கள்லாம், ஸ்டோரிஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க, அதுக்கு லைக் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செல்ஃப் ப்ளஷருக்காகவும், அதே மாதிரி கம்யூனிட்டியில் எல்லாத்துக்கூடயும் இன்ஸ்டாகிராமில் நானும் உன் ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு பேசிக்கான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, காசு கோடிக்கணக்கில் காசு அள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ அது எப்படி போஸ்டுக்கும் ரீல்ஸுக்கும் என்ன மாதிரியான காசு கிடைக்குது, எவ்வளவு கிடைக்குது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிராண்ட் கொலாபரேஷன். ஒரு மிகப்பெரிய உதாரணம்னா நம்மளோட இந்தியன் ஸ்டார் கிரிக்கெட்டரான விராட் கோலியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டைவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அவருக்கு கரண்டா பாத்தீங்க அப்படின்னா 270 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரு ஒரு போஸ்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சார்ஜ் பண்றது என்ன, அவர் ஒரு போஸ்ட் போட்டா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறது தான் மேட்ரு. வாய்ப்பே இல்லை. நீங்க உங்களோட கெஸ்ஸுக்கும் நான் சொல்ல போற நம்பருக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்க போகுது. ஏன்னா அவரோட ஒரு போஸ்டுக்கான ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்ட 9 கோடி ரூபாய், 9 crore. ஏயா, ஒரு போட்டா போடுறதுக்கு 9 கோடி ரூபாயா இருந்தானே, 1 கோடி ரூபாயா இருந்தானே, 1 லட்சமா இருந்தானே, எல்லாமே காசு தானே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம். ஸோ எல்லாருனாலையும் வந்து விராட் கோலி மாதிரியோ இல்லை ரொனால்டோ மாதிரியோ ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க ஏர்ன் பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா ஒரு காமன் கிரியேட்டரா இருந்துகிட்டு நீங்க இந்த பிராண்ட் கொலாபரேஷன் மூலியமா நீங்க நல்லாவே சம்பாதிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 10K 20K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, உங்களை நம்பி ஒரு 20,000 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காக நீங்க சில பிராண்டை வந்து ப்ரோமோட் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் பிராண்ட் கொலாபரேஷன். அடுத்ததா வந்து ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இப்பெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, நைகா, மிந்த்ரா இதையும் தாண்டி இன்ஸ்டாகிராமை வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இல்ல நீங்களே ஏதாவது தனியாக ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரியல, அதை நீங்க தான் பாத்துக்கணும்னா கூட அந்த ப்ராடக்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல நீங்க போட்டு லிங்க் கிரியேட் பண்ணி அங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடிய பிளாட்ஃபார்மா அதை மாத்தி காசு சம்பாதிக்கலாம். ஸோ பேசிக்கலி அதே மாதிரி தான் அமேசான்ல எப்படி ஆர்டர் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்க உங்க நம்பர் அதில் கொடுத்துருவீங்க, லிங்க் போட்டுருவீங்க, யார் யார் ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேஸ் வேர் யூ கேன் earn money through ஆன்லைன் ஷாப்பிங். அடுத்தது இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். ஸோ யூடியூப்ல தான் வந்து நம்ம ஆட்ஸ் எல்லாம் வந்து வச்சு கூகுள் ஆட்ஸ் ரெவென்யூ அதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல தான் அதிகமான காசு வருது. ஆனா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து இப்பதான் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய பூம்ல போகும். இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அலோவ் பண்றப்போ அதுக்கு உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வேஸ் we can earn money through இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். அடுத்ததா உங்க ஃபேஸ் காமிக்காமையே நீங்க எப்படி காசு பார்க்க முடியும்? ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும் அவசியமா நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்டினா மட்டும்தான் நீங்க காசு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மீம் பேஜ் வச்சுக்கலாம். சாதாரணமா ஒரு மீம் பேஜ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நீங்க சில மூவிஸ் பாக்குறீங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ் பாக்குறீங்க, கிரிக்கெட் பாக்குறீங்க, இல்ல வந்து ஃபுட்பால் பாக்குறீங்க, எதா இருந்தாலும் சரி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை வந்து மீம்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேஜா நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அது மூலமா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் சந்திச்சு பிராண்ட் கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணி அப்படியும் நீங்க வந்து சம்பாதிக்கலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தா மட்டும்தான் இதெல்லாமே நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் நீஷை சூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிற பேஜை கிரியேட் பண்ணி அதுக்கு மேலேயும் அதுல வர்ற ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்க காசு பார்க்கலாம். அடுத்ததா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு மீஷோல ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம்.
அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நீங்க போட்டு காமிச்சு இதை நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், மீஷோல தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பேர் தான் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க இப்படி பண்ணி லிங்க் கீழே கொடுக்குறப்பவோ இல்லை லிங்க் டிஎம் பண்றப்பவோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜனங்க போய் மீஷோல பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்லயும் இருப்பீங்க மீஷோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்டையும், அதே மாதிரி உங்களுக்கு கமிஷனும் வந்துகிட்டு இருக்கும். நீங்க நல்ல இன்ஃப்ளூயன்சராகவும் வெளியில தெரியப்படுவீங்க. அதாவது ஓகே இவங்க சொன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் நீங்க ஜனங்க கிட்ட சம்பாரிச்சிருவீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அடுத்ததா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க போடக்கூடிய கண்டென்ட்லயே வந்து சரி சில விஷயங்கள் வந்து நீங்க அதை சார்ஜ் பண்ணி சொல்லலாமே, ஏன்னா நீங்களே பல செலவு பண்ணி அதை கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸை பத்தி ஏதாவது பேசுறீங்க, இல்லை யோகாவை பத்தி பேசுறீங்க, இல்லை லைஃப் ஸ்டைல் குக்கிங் ஸ்டைலை பத்தி பேசுறீங்க அப்படின்னா கூட அதை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக சார்ஜ் பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி உள்ளே வர்றவங்களுக்கு மட்டும் அந்த கண்டென்ட் தெரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு செட்டப்பை நீங்கள் அமைச்சிக்கலாம் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக எல்லாருமே காசு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன். எப்படின்னா ஒரு கிரியேட்டர் ஆகணும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்து நீங்க தவிர்க்க வேண்டியிருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்க ஒரு கிரியேட்டரா மாறணும் அப்படின்னு நினைச்ச அடுத்த செகண்டே நீங்க ரெகுலரா சில விஷயங்களை பண்ண வேண்டிய இருக்கும். போஸ்ட் போடுறதாகட்டும், ரீல்ஸ் அப்லோட் பண்றதாகட்டும், ஆடியன்ஸை வந்து டச்சில் வச்சுக்கிறதாகட்டும், இன்ட்ராக்ட் பண்றதாகட்டும், லைவ் போறதாகட்டும், இது எல்லாமே ஒரு வேலை தாங்க. இது ஏன்டா வேலை பொழப்பில்லையாடா அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிருச்சு. ஆனா இதை வச்சே காசு சம்பாதிக்கிற நேரம் தான் இது. அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, எத்திக்ஸை வந்து மறந்துடக்கூடாது. எந்த ஒரு தொழில் பண்றதா இருந்தாலுமே வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபால்ஸான கண்டென்ட் போடுறதாகட்டும், பொய் சொல்றதாகட்டும், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதாகட்டும், வல்கர் கண்டென்ட் போடுறதாகட்டும், இது எல்லாமே வந்து ஆடியன்ஸால ஏத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்பேற்பட்ட சில ப்ரொஃபஷனல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்பில் ஹவு டு பிகம் அன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குது. இப்போ 50% டிஸ்கவுண்ட்டில் வேற போயிட்டுருக்கு. அதை வாங்கியும் நீங்கள் வந்து அருமையாக ஒரு விஷயமும் நம்ம மென்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லி தெரிய வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம குழு ரிசர்ச் பண்ணுறப்போ ஏகப்பட்ட மென்டர்ஸை இன்வால்வ் பண்ணி ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து ஒரு கண்டென்ட்டுமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்டில் வேற போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் இந்த ஒரு கோர்ஸை வாங்கி எந்த மாதிரியான புது டிப்ஸ் நீங்க கத்துக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. சோ இன்னைக்கு நான் கொடுத்த சில டிப்ஸால உங்களுக்கு மேபி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண மாதிரியான ஒரு செஷனா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இன்ஸ்டாகிராம்ல இனிமேல் நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷமும் வேல்யூபிளா காசு பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.